இப்போ இந்த படத்தை இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் படம் எப்போ வரும்ங்கிற ஒரு ஒரு இதாகிடுச்சு, கியூரியாசிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. இதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்க போகிறாங்க. அந்த ஜெயிலர் வந்து ஒரு சென்டிமெண்ட் பேஸ்டு ஆக்ஷன். இது பார்க்குறப்ப நமக்கு தெரியுது ஒரு ஆக்ஷன் ப்ளஸ் ஒரு காமெடி. இது ஜெயிலர்லேயே நம்ம பிரில்லியண்டான பண்ணியிருப்பார். அவர் ஒரு ஜெயிலரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள், ஒரு விஷயத்துக்காக போராடுறாரு, ஒருத்தர் பழி வாங்க போகிறாருங்கிறது கதை இப்படி போகும். ஆனால் சுற்றி இருக்க கேரக்டர் பூரா காமெடி பண்ணும். அந்த வில்லனாக இருப்பான், அவன் சைடில் ஒரு கேரக்டர் டான்ஸர் ரமேஷ் டான்ஸ் ஆடுவார். இந்த பக்கம் பார்த்தா யோகி பாபா இருப்பான், அவனுக்கு ஒரு காமெடி, யோகி பாபுக்காருக்கு ஒரு காமெடி ட்ராக் வச்சுருப்பாங்க. இப்படி அந்த கேரக்டர் ரொம்ப சீரியஸாக இருந்தாலும் சுற்றி இருக்கிற ஆட்கள் பூராமே வந்து ஏதாவது ஒரு மைல்டாக ஒரு காமெடி ட்ராக் போயிட்டே இருக்கும். அது வந்து அந்த படத்தை போர் அடிக்காமல் கொண்டு போயிடும். இதுதான் ஜாக்கி ஜானுடைய ஸ்டைல். ஜாக்கி ஜான் படம் ஆக்ஷன் படம். ஜாக்கி ஜான் ஒரு ஆக்ஷன் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஜாக்கி ஜான் படத்தோட ஃபைட்லேயே ஒரு சின்ன காமெடி இருக்கும். அது எல்லாரும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒருத்தனை போட்டு அடிக்கிறது குழந்தைங்க சிரிக்கும். இந்த ஃபார்மெட் இருக்குல்ல, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்மெட். அதை வந்து கரெக்டாக நெல்சன் கையில் எடுத்துருக்காரு. இந்த படமும் ஏற்கனவே ஒரு ஆக்ஷன் படம் தான். ஆக்ஷன் படம் அந்த படத்தினுடைய கண்டினியூஷன் தாங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு ட்ரெய்லர் பார்க்குறப்ப. அதில் வந்து அவர் அந்த மீதி இருக்க கேரக்டரை அவர் எப்படி பழி வாங்குறாரு, அதே மாதிரி எல்லா ஸ்டைலில் இருக்க ஹீரோஸ்லாம் இருக்கிறாங்க. இந்த வட்டம் மம்முட்டின்றாங்க, மோகன்லால் பேர மம்முட்டி, இந்த பக்கம் பாலகிருஷ்ணா அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் மட்டும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமன்னா இருக்கும் அப்படிங்கிறாங்க.